Hello, welcome to episode 29 of Daily Bible Reading with Tracy. இன்னைக்கு நம்ம என்ன புக்கான் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 29 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாங்களா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிர்ப்பார்கள். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்படுகிறான். வேசிகளோட கொண்டிப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். பரிதானப்பிரியனோ அதை கவிழ்க்கிறான். திறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணியாயிருக்கிறது. நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனிக்கிறான். துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள். ஞானிகளோ குரோகத்தை விளக்குகிறார்கள். ஞானி மூடனுடைய வழக்காடுகையில் சிரித்தாலும் அமைதி இல்லை. இரத்தப்பிரிய உத்தமனாய் பகைக்கிறார்கள். செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ அவை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தான். அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிறார். ராஜாவின் சிங்காசனம் எங்கும் நிலை பெற்றிருக்கும். திரும்பும் கலைந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு கொள்ளுகிறான். துன்மார்க்கன் பெருகினால் பாவமும் பெருகும். நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். உன் மகனை சிக்ஷை அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான். அவைகளை அவன் அறிந்தாலும் உத்திரவு கோரான். தன் வார்த்தைகளின் பகருகிற மனுஷனை கண்டையானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயுமுடன் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். கோபக்காரன் வழக்கை கொள்ளுகிறான். முற்கண் பெரும்பாதகன். மனுஷனுடைய அகங்கை அவனை காக்கும். மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். திருடனோட பங்கிட்டு கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான். சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிற்கு வருவிக்கும்.
இருக்கும். கட்டளை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தினை வைக்கப்படுவான். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவன் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன். சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1-27 வசனங்கள் வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் என்னென்ன வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye. See you tomorrow in another video. Bye bye. Bye bye.